அட நானும் உன் குலம்தான் சகோதரா, ஏன் மறைக்கின்றாய்? திருடி விட்டேன். அதான் விஷயமா? எனக்கு முன்பே தெரியும், பார்ப்பதற்கு நீ என்னுடைய சகோதரன் போலவே இருக்கின்றாய். ஏதோ பெருசாக திருடி இருக்கின்றாய். ஆமாம், என்ன திருடினாய்? புரிந்து விட்டது. நீ பெரிய அளவில் தான் திருடி இருக்கின்றாய். முகத்தை பார்ப்பதற்கு ஏதோ ராஜகுமாரி போல் இருக்கின்றாள். எவ்வாறு பிடித்தாய்? அட கூறு, நாம் இருவரும் ஒரே குலம் தானே? அட பலே பலே, ராஜகுமாரியை எழுது கொண்டு வந்து விட்டாயா? ஆனால் ஒன்றை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அவள் என்னவோ பார்ப்பதற்கு சிலை போல் இருக்கின்றாள், நீ என்னவோ காக்கை போல் இருக்கின்றாயே. இதற்காக நீ கோபித்துக் கொள்ளாதே. இருப்பினும் பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஐயா. அது எதற்காக என்று கூறட்டுமா? நீ ஒரு அதிசயம் நிகழ்த்தி இருக்கின்றாய், ஷெகன்ஷாவும் நிகழ்த்தி இருக்கின்றார். நான் கேள்விப்பட்டேன், அவர் ஒரு அழகான பேகத்தை அழைத்து வந்திருக்கிறாராமே. அட, நீ ஏன் இவளை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? நான் கூறுவது ராணி ஜோதா பேகத்தை பற்றி. ஜோதா பேகம் ஷெகன்ஷாவை காப்பாற்றுவதற்காக விஷத்தை பருகிவிட்டாராமே. அப்படி பார்த்தால் ஷெகன்ஷா எவ்வளவு பாக்கியசாலி அல்லவா? உன்னை பாராட்டியே ஆக வேண்டும். பிறகு என்ன? வா வா, நாம் இருவரும் நட்பு பாராட்டிக் கொள்வோம். வா, என்னை கட்டி பிடித்து நட்பு பாராட்டு. வா. நீங்கள் நலம்தானே? ஆம், நலம்தான். உங்களுக்கு இப்போது பசிக்கிறதா? உண்பதற்கு சாப்பாடு ஏதாவது? வாயை மூடு, வந்து கொண்டிருக்கிறது. இந்தா, இதை சாப்பிடு. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் உணவா? தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் போது இது போன்ற உணவுதான் உண்ண வேண்டும். ஆனால் என்னால் இந்த உணவை சாப்பிட முடியாது. அது சரி, என்னவோ ஷெகன்ஷா ஜலாலுதீன் முகமதை போல அல்லவா நீ பேசிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல சாப்பாடு வேண்டும் என்றால் தீர்த்த யாத்திரை வரியை கட்டிவிட்டு செல், இல்லை என்றால் பேசாமல் இதை சாப்பிடு. சரி, எனக்கு ஒரு விஷயத்தை கூறுங்கள். இந்த வரியை வசூலிக்க சொன்னது யார்? மதிப்புக்குரிய பாஷா அவர்கள்தான், மொகலாயர்களின் அரசர். அப்படி இருக்க வாய்ப்பில்லை. என்ன, உனக்கு சாட்சிகள் வேண்டுமா? ஆதாரம் வேண்டுமா? இந்தா, இதை பார். அரசு முத்திரை உள்ளது. இது பொய்யானது. ஷெஹன்ஷா இது போன்ற கட்டளை இடவில்லை. வாயை மூடு, அதிக பிரசங்கி. உத்தரவு பத்திரத்தையே சந்தேகப்படுகிறாயா? சிப்பாய்களே, இவனை உடனே வெளியே அழைத்துச் சென்று இவனுக்கு தண்டனை அளியுங்கள். கட்டளை பத்திரத்தை அவமதித்த குற்றத்திற்காக. நியாயத்தை கேட்டால் அதற்கு தண்டனையா? இந்த தண்டனையும் ஷெஹன்ஷா தான் விதிக்க சொன்னார். முஸ்லிம் மதத்தை சாராதவர்கள் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் யாத்திரை வரி செலுத்த வேண்டும். பிடியுங்கள் இவனை, தூக்குங்கள். நிறுத்துங்கள். ஷெஹன்ஷா, நீங்கள் யார் என்று அவர்களிடம் கூறிவிடுகிறேன். வேண்டாம், நீங்கள் அவ்வாறு கூறக்கூடாது. நான் சுயமாக என் வீரர்கள் என் மக்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை என் மூலமாக இப்போது இங்கே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் ஷெஹன்ஷா, என் மேல் ஆணை, நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. யாத்திரை வரியை செலுத்த மாட்டாயா? மொகலாயர் சட்ட திட்டங்கள் மீது கேள்வி எழுப்புவாயா? நிறுத்துங்கள். வரிதானே கட்ட வேண்டும்? ஆம். இது உங்களுக்கு போதுமா? ஆம். சிப்பாய்களே, அவனை விட்டு விடுங்கள்.
நீங்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது. நான் உண்மையை தான் கூறக்கூடாது என்று என்னிடம் சத்தியம் வாங்கினீர்கள். உங்களை காப்பாற்ற வேண்டாம் என்றல்ல, உங்களை அடிப்பதை என்னால் பார்க்க முடியாது. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். முகலாயர் சட்டத்தை கேள்வி கேட்காதே. உனக்கு அவ்வளவு ரோஷம் வருகிறது என்றால் செல். இந்த சட்டத்தை இட்ட ஷெகன்ஷாவிடம் சென்று கேள்வி கேள். சென்று கேள். தான் இட்ட கட்டளையினால் தனக்கே தண்டனை கிடைக்கும் வாய்ப்பு சில ஷெஹன்ஷாக்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஜோதா பேகம், எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பறித்து விட்டீர்கள். சரி, போகட்டும். வாருங்கள். ஜோதாவிற்கும் ஜலாலுக்கும் இது சாதாரண இரவாக இல்லை. சிக்கிரியின் இந்த யாத்திரை அவர்களுக்குள் இருந்த இடைவெளியை குறைத்து அவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. ஜோதாவிற்கும் ஜலாலிற்கும் அவர்களது வாழ்வில் இது மிகப்பெரிய இரவு. ஜோதா பேகம், சூழ்நிலை காரணமாக நான் தங்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்க முடியாமல் போனது. என்னோடு சேர்ந்து பயணம் மேற்கொள்வது தங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். அதனால் நான் கூறுவது என்னவென்றால், பாதுகாப்பான ஒரு இடத்தை பார்த்து தாங்கள் அங்கே ஓய்விடுங்கள். உங்களுக்கு ஓய்வு மிகவும் அவசியம். இல்லை ஷெஹன்ஷா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கவலைப்படாதீர்கள், நான் நன்றாக இருக்கிறேன். நீங்கள் வாருங்கள். நீங்கள் நலமாக இல்லை ஜோதா பேகம். பாருங்கள், உங்கள் கால்கள் வீங்கிவிட்டன. தாங்கள் சற்று நிம்மதியாக இங்கே அமருங்கள். உங்கள் கால்களுக்கு நான் இப்பொழுதே சிகிச்சை செய்கின்றேன். ஷெஹன்ஷா, என்ன செய்கிறீர்கள்? ஒரு கணவன் மனைவியின் காலை தொடுவது சரியல்ல. இது எங்கள் ராஜபுத்திர வம்சத்தில் பழக்கமல்ல. பரவாயில்லை, விடுங்கள். நானே பார்த்துக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தை கூறுங்கள் ஜோதா பேகம். ஒரு ராஜபுத்திர பெண் ஒரு கணவனை என்னென்ன செய்ய விட மாட்டாள்? ஜோதா பேகம், பாதங்களை தொடுவதற்கும் அதற்கு சிகிச்சை கொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. இருப்பினும் நான் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்றேன். அவற்றை நான் புண்படுத்த விரும்பவில்லை. அது மட்டும் இல்லை, உங்கள் சோர்வையும் வீக்கத்தையும் நான் போக்க விரும்புகிறேன். நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் ஜோதா பேகம். நீங்கள் இவ்வளவு தூரம் நடந்ததால் தான் உங்கள் கால்கள் வீங்கி இருக்கின்றன. அதனால் அதற்கு உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும். ஒரு ஷெஹன்ஷாவாக இருந்து கொண்டு இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? ஜோதா பேகம், நான் ஷெஹன்ஷா ஆவதற்கு முன்பு ஒரு போர் வீரன். போர்க்காலத்திலும் வேட்டையாட காத்திருக்கும் போதும் எனது கால்கள் காத்திருந்து இவ்வாறே, எப்போதும் என்னுடைய கால்கள் இது போன்று ஆகிவிடும். அப்போதெல்லாம் நான் இவ்வாறே சிகிச்சை அளித்துக் கொள்வேன். அங்கே மக்கள் யாரோ இருப்பது போல் தோன்றுகிறது. நாம் இன்றைய இரவை அங்கே கழிக்கலாம். உங்களுக்கு வீக்கம் குறைந்ததை போல் தோன்றினால் நாம் இப்போது அங்கே செல்லலாம். சரி, வாருங்கள். இங்கிருந்து வெளியில் செல்வதற்காக நான் அனைத்தையும் செய்து பார்த்து விட்டேன். பெனசீர் பற்றிய உண்மையை நான் வெளியில் கொண்டு வந்தேன். ஜோதா பேகம் என்னை வெளியில் கொண்டு வருவாள் என்று நினைத்தேன். ஆனால் கைமாருக்கு பதிலாக ஜோதா பேகம் என்னை ஏமாற்றி விட்டாள். ஷெகன்ஷாவை பிழைக்க வைத்தார். அதற்கு பதிலாக ஜோதா பேகம் என்னை வெளியில் கொண்டு வருவாள் என்று கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் ஜோதா பேகம் அவ்வாறு செய்யவில்லை. என்ன? ஷரீஃபுதீன் அவ்வாறு கூறினானா? ஷரீஃபுதீனால் எவ்வாறு சிறையிலிருந்து வெளியே வர முடியும்? வெளியில் கொண்டு வர யார் அவனுக்கு உதவுவார்? அதஹம்,
ஜலால் ஷரீஃபுதீனை நிச்சயம் மன்னிக்க மாட்டான். ஆதகம், அதோடு ஷரீஃபுதீன் சிறையில் இருப்பதுதான் நமக்கு நன்மையை பயக்கும். ஷரீஃபுதீன் ஒருவேளை வெளியே வந்துவிட்டால் பிறகு உன்னுடைய பலம் குறைய வாய்ப்பிருக்கிறது. நான் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி அந்த ஆதம் தன் பலத்தை வளர்த்துக் கொள்கிறான். ஷெகன்ஷா அவனுக்கு மீண்டும் சுபேதார் பதவி வழங்கிவிட்டார். இங்கிருந்து என்னை விடுவித்தே ஆக வேண்டும் ஜோதா பேகம். என்னால் ஆதம் கான் பலம் பெற்று வருவதை சகித்துக் கொள்ள முடியாது. ஷரீஃபுதீன் கூறியதை பார்த்தா அவனுக்கு பின்னணியில் யாரோ இருக்க வேண்டும். இல்லை ஆதகம், ஷரீஃபுதீன் கூறுவதை என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஷரீஃபுதீனுக்கு உதவி செய்து ஜலாலுடன் யார் விரோதத்தை வளர்த்துக் கொள்வார்கள்? நம்முடைய சாம்ராஜ்யத்தில் அந்த ஷரீஃபுதீனுக்கு உதவி செய்ய நிச்சயம் யாரும் கிடையாது. தாயே, அது எனக்கு தெரியாது. ஷரீஃபுதீன் கூறிய அனைத்தையும் தங்களிடம் கூறிவிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு நம்பிக்கையாக ஷரீஃபுதீன் எப்படி கூறினான்? அவன் அவ்வாறு கூறினான் என்றால் அவனுக்கு யாரோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு உதவுவது யாராக இருக்கும் என்று தெரியவில்லையே. ஷரீஃபுதீன் என்ன திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்? ஒன்றும் புரியவில்லை. ஜோதா பேகம், இது நாடோடிகளின் கூடாரம். பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கிறது. வாருங்கள். கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். ஐயா, வணக்கம் ஐயா. நாங்கள் யாத்திரிகள் வழி தவறிவிட்டோம். இரவு இங்கே தங்க இடம் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். கஷ்டம் என்று வருபவர்களுக்கு முதலில் உதவி செய்வதுதான் எங்கள் பழக்கம். வாருங்கள், வந்து அமருங்கள். ஏ லாச்சு, வாங்க. இவர்களை கூடாரத்திற்கு அழைத்துச் செல். வாருங்கள். அடே, நீ சுமங்கலி அல்லவா? சுமங்கலி இவ்வாறு வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது. வந்த வளையல் அணிந்து கொள். இந்த ஐயா, இதை உட்கொள். மிக்க நன்றி ஐயா. பரவாயில்லை, இருக்கட்டும். வெகு தூரத்தில் இருந்து வருகிறீரா? ஆமையா, நாங்கள் மேவாதிலிருந்து வருகிறோம். தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறோம். யாத்திரிகர்களை விட யாரும் பெரியவர்கள் இல்லை ஐயா. நாம் அனைவரும் யாத்திரிகர்கள் தான். இந்த வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டு மேலே இருப்பவனிடம் செல்ல வேண்டியதுதான். அட போதும், உங்கள் பயிற்சியை நிறுத்துங்கள். புதிய பாடல்களை பாடி நடனமாடுங்கள். உங்களுக்கு என்னவாயிற்று? திடீரென்று சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றுமில்லை. ஏன் தாங்கள் இப்படி கூறுகிறீர்கள்? உங்களை என்னால் எப்போதுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களால் தான் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா? பிறகு எதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள்? நீ சென்று சாப்பிடுவதற்கு ஏதாவது எடுத்து வா. மிகவும் பசியாக இருக்கிறது.
சரி, ஒரு விஷயத்தை கூறுங்கள் ஐயா. ஏன் தங்கள் அனைவரும் இங்கே கூடாரத்தை அமைத்து தங்குகிறீர்கள்? இங்கு யார் தங்குவது? சோர்ந்து விட்டோம், அதனால் இளைப்பாறுகிறோம். ஒரு வேலையாக அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். வெகு தூரம் நடந்து வந்ததால் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று இங்கு தங்கியிருக்கிறோம், அவ்வளவுதான். அதோடு இங்கு நிலைமை வேறு சரியாக இல்லை. திருடர்களின் நடமாட்டம் இங்கு அதிகமாக இருக்கிறதாம். ஏதாவது சாப்பிட்டு விட்டு உடனே இங்கிருந்து கிளம்ப வேண்டும். நாங்களும் யாத்திரைக்காகத்தான் புறப்பட்டோம். சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு புறப்படலாம் என்று நினைத்தோம். சென்று சாப்பிடுவதற்கு ஏதாவது எடுத்து வா, மிகவும் பசியாக இருக்கிறது. சரி, ஒரு விஷயத்தை கூறுங்கள் ஐயா. ஏன் தங்கள் அனைவரும் இங்கே கூடாரத்தை அமைத்து தங்குகிறீர்கள்? இங்கு யார் தங்குவது? சோர்ந்து விட்டோம், அதனால் இளைப்பாறுகிறோம். ஒரு வேலையாக அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். வெகு தூரம் நடந்து வந்ததால் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று இங்கு தங்கியிருக்கிறோம், அவ்வளவுதான். அதோடு இங்கு நிலைமை வேறு சரியாக இல்லை. திருடர்களின் நடமாட்டம் இங்கு அதிகமாக இருக்கிறதாம். ஏதாவது சாப்பிட்டு விட்டு உடனே இங்கிருந்து கிளம்ப வேண்டும். நாங்களும் யாத்திரைக்காகத்தான் புறப்பட்டோம். சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு புறப்படலாம் என்று நினைத்தோம். இங்க பாருங்கள், நான் உதவி செய்யட்டுமா? பரவாயில்லை, நீ சென்று அமர்ந்து கொள், நான் செய்து தருகிறேன். அது என் கணவருக்காக நானே செய்யலாம் என்று நினைக்கிறேன். கணவர் மீது அவ்வளவு காதலா? செய்து கொள், செய்து கொள். நாங்கள் நாடோடிகள் காதலை எப்போதும் வளர்ப்போமே தவிர அதை பிரிக்க மாட்டோம். தங்களின் உத்தரவின் பேரில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. அத்தை அவர்களே, எனக்கு விடை கொடுங்கள். ஜலாலை எவ்வாறு தேடுவாய்? வாருங்கள். அவர் சிக்ரிக்கு தானே சென்றிருக்கிறார். சலீம் சிருஷ்டியை சந்திக்க நான் எப்படியாவது கண்டுபிடித்து விடுகிறேன். ஜலால் சாதாரண உடையில் இருப்பான், அவனை கண்டுபிடிப்பது கஷ்டம். அத்தை அவர்களே, நான் ஜலாலின் முக்கியமான பேகம் பாலிய சிநேகிதியும் கூட. அவர் எந்த வேடத்தில் இருந்தாலும் நான் கண்டுபிடித்து விடுவேன். அதோடு ஜலால் எந்த வழியாக சென்றாலும் பரவாயில்லை. இறுதியில் ஆசிரமத்திற்கு தானே செல்கிறார். ஒன்று கூறட்டுமா ருக்கையா பேகம்? உன் தைரியத்திற்கு எல்லையே இல்லை. உன்னுடைய 6 வயதிலிருந்தே என்னோடு சேர்ந்து இங்கு இருக்கின்றாய். நீ ஜலாலுக்கு நல்ல தோழி மட்டுமல்ல, விசேஷ பேகமும் ஆவாய். என் வார்த்தையை கேள், நீ எப்பொழுதும் அதே இடத்தில்தான் இருப்பாய். ஜலால் வாழ்க்கையில் யார் வந்தாலும் உன் மீது வைத்திருக்கும் அன்பும் காதலும் அப்படியேதான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் வராது. மிக்க நன்றி அத்தை அவர்களே, நீங்கள் கூறியது எனக்கு தைரியமாக இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது சென்றே ஆக வேண்டும். அதுதான் எனது விருப்பமும். அல்லாஹ் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றட்டும். ஜாக்கிரதையாக சென்று வா. பாபா அவர்களிடம் நான் அவரை விசாரித்ததாக கூறு. நான் அளிக்கும் பரிசையும் கொடுத்துவிடு. அப்படியே அத்தை அவர்களே, கண்டிப்பாக. ஹுதாஃபிஸ். குதா உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கட்டும். ஹுதாஃபிஸ். குதாஃபிஸ். சென்று வருகிறேன் மகாமங்கா. நான் கூறிய ஆலோசனையை கேட்டிருந்தால் இந்நேரம் நீங்கள் ஜலாலுடன் இருந்திருப்பீர்கள். சரி, போகட்டும். நேரமானாலும் புரிந்து கொண்டீர்கள். காலம் கடந்து போகவில்லை என்று நான் நம்புகிறேன். ஹுதாஃபிஸ். குதாஃபிஸ்.
எனக்கு ஒன்று புரியவில்லை. முதலில் செல்ல மறுத்து விட்டார், இப்பொழுதோ சென்று விட்டார். இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அண்ணி அவர்களே? அதன் காரணத்தை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. ருக்கையா தன் இடம் எங்கே பறிபோய் விடுமோ என்று பயப்படுகிறாள். அப்படி ஒரு எண்ணம் தோன்றும் போது மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பதட்டத்தில் தவறு செய்வார்கள். பல சமயங்களில் அது விபரீதமாக முடிந்துவிடும், ஆபத்தும் நேரிடலாம். ஜோதாவும் ஜலாலும் ஒன்றாக செல்வதை பார்த்த பின்புதான் ருக்கையா இந்த முடிவை எடுத்திருக்கிறாள். ஜோதா பேகத்தால் தன் இடத்தை எங்கே இழந்து விடுவோமோ என்ற பயம் இப்பொழுது அவளுக்கு வந்துவிட்டது. இந்த உணர்வின் வெளிப்பாட்டால் என்ன நடக்குமோ என்ற அச்சம்தான் எனக்கு இப்பொழுது வந்துள்ளது. இது சாமானியர்களின் உணவு, சாப்பிடுங்கள். சரி, முதலில் ஒன்றை கூறுங்கள். தங்கள் கை இப்போது எப்படி இருக்கிறது? எரிச்சல் ஒன்றும் இல்லையே? இந்த காயம் சிறிய விஷயம். இதற்காக நீங்கள் கவலைப்படுவதுதான் எனக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது. சாப்பிடுங்கள்.